அன்றைக்கி ஒரு நாள் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் கிளம்புனாங்க. கிளம்ப சொல்லவே பைக் ஸ்டார்ட் ஆகல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நாங்களும் தள்ளி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் கிளம்பிட்டாங்க. போயிட்டு பார்த்தா படவர் ரோடெல்லாம் போட்டுருக்காங்க. என்னடா புதுசாக ரோடெல்லாம் போட்டுருக்காங்க, உள்ளே போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. கேட்டெல்லாம் போட்டுருந்தாங்க. என்னடா கேட்டெல்லாம் போட்டாங்க, பைக் உள்ளே போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நின்ட்டாரு. சரி அப்படியே அங்கே நின்றுட்டு சொல்ல பக்கத்தில் பார்த்தா முட்டாய்ங்க. சரி அந்த செக்யூரிட்டி சாக்லேட் நான் வாங்கி கொடுறோம் அப்படின்னு சொன்னா. டே சும்மா மாட்டேன் நீங்க குழந்தைன்னு சொல்லி என்ன வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்களும் உள்ளே போய் லொக்கேஷன் பார்க்கலான்னு நாங்கள் உள்ளே கிளம்பினாங்க. உள்ளே போக சொல்லவே நிறைய பேர் இருக்காங்க. என்னடா இது புதுசாக இருக்காங்க. நானும் போக சொல்லனா எனக்கு இது வேணும் அது வேணும் வாங்கி கொடுறா, இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவனும் எதுவும் வாங்கி கொடுத்தான். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு உள்ளே போனால் உள்ளே சண்டே மாதிரியே நிறைய பேர் வராங்க. ஆனால் நாங்கள் போனது மண்டே தான். சரி அங்கேருந்து பார்த்தா பக்கத்தில் லைட்டர்ஸ் இருந்தது. நம்ம லைட்டர்ஸ் உள்ள லொக்கேஷனில் போய் பார்க்கலாம்டா, உள்ளே நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது. சரி அங்கேயே நம்ம ஷூட் எடுத்துல எல்லாமே செட் பண்ணுங்களான்னு சொன்னோம். அவனுக்கு எதுவுமே செட் பண்ண தெரியல போல். அவன் இப்போ தான் செட் பண்ணிட்டாங்க. சரி நீ செட் பண்ணிவிட்டு நானே சுற்றி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி நானும் அப்படி இப்படி பார்த்துட்டு அப்புறம் கஸ்டமர் உட்கார வச்சு நாங்களே ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஃபோட்டோ எடுக்கலான்னு. அப்புறம் பாப்பா ஒழுங்காக உட்கார வச்சு அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ கரெக்டாக எடுத்து முடிச்சிட்டோங்க. அப்புறம் அவங்கள கிளம்பிட்டாங்க. நான்